ஹலோ மக்களே, வெல்கம் டு செல்லூர் சேவை இன்ஃபோ சேனல். இங்க பாருங்க, இந்த தங்கம், வெள்ளி மற்றும் டைமண்ட் விலை அப்டேட் ரொம்ப முக்கியமான தகவல் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நாங்க உங்களுக்காக யூஸ்ஃபுல் தகவல்கள் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்போம். ஸோ நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் ஆகும். அப்படியே கொஞ்சம் நம்ம செல்லூர் சேவை இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. அப்போ நாங்க போடுற ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். எங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். சரி வாங்க, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரம் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, இன்று 8 மே 2026 நிலவரப்படி இந்தியாவுல தங்கம் விலை மீண்டும் உயர்ந்திருக்கு. ஆமாங்க, சர்வதேச சந்தையில நடக்கிற மாற்றங்கள் நம்ம ஊர் தங்க விலையில எவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நம்ம தினசரி பார்த்துட்டு தான் வரோம். குறிப்பா சொல்லணும்னா, இப்ப கல்யாண சீசன் ஆரம்பிச்சாச்சு இல்லையா, அதோட சேர்ந்து முதலீட்டு தேவைகளும் அதிகரிச்சிருக்கிறதுனால தான் இந்த திடீர் விலையேற்றம் நடந்திருக்கு. இப்போ நேரடியா விலைக்கு வருவோம். 24 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு இன்னைக்கு சுமார் 15,300 ரூபாய் வரை இருக்கு. நேத்திருந்த விலையை விட இது ஒரு கணிசமான ஏற்றம்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும், விலை இப்படி உயரும்போது மார்க்கெட்ல என்னென்ன மாதிரியான பரபரப்பு இருக்குன்னு. பொதுவா இந்த 24K தங்கம் மோஸ்ட்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குறாங்க. ஏன் கேக்குறீங்களா? ஏன்னா இதுல 99.9% தூய்மை இருக்கு. அதாவது நீங்க நகைக்காக இல்லாம உங்க எதிர்காலத்துக்காக ஒரு ரொம்ப பாதுகாப்பான சேமிப்பா தங்கத்தை பாக்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த 24 கேரட் தான் பெஸ்ட் ஆப்ஷன். தங்க நாணயங்கள் இல்லனா தங்க கட்டிகளா வாங்குறவங்களுக்கு இது ஒரு சூப்பர் சாய்ஸ். அடுத்து நம்ம எல்லார் வீட்லயும் ரொம்ப அதிகமா பயன்படுத்துற கல்யாணத்துக்கு அவசியமான 22 கேரட் தங்கத்தை பத்தி பார்க்கலாம். உங்களுக்கே நல்லா தெரியும், நம்ம ஊர்ல நகைகள் செய்யறதுக்கான அடிப்படையே இந்த 22 கேரட் தான். இன்னைக்கு நிலவரப்படி 22 கேரட் தங்கம் 1 கிராமுக்கு சுமார் 14,025 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. திருமண நகைகள் வாங்குறவங்க இந்த ரேட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா செயின், வளையல், மோதிரம்னு நாம தினசரி அணிற அத்தனை பாரம்பரிய நகைகளும் இந்த 22 கேரட்ல தான் உருவாகுது. அப்படியே நம்ம சென்னையில ஒரு சாவரன் தங்கம் இப்போ என்ன விலைன்னு பாத்தீங்கன்னா 1,12,200 ரூபாய் வரை விற்கப்படுது. ஒரு சாவரன் அப்படிங்கிறது 8 கிராம். இது நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கீடு இல்லையா? கடந்த சில நாட்களை விட இது கொஞ்சம் உயர்வுதான். என்றாலும் பெரிய அளவுல நகைகள் வாங்கும்போது இது கண்டிப்பா ஒரு பெரிய தொகையா மாறும். சரி, இப்போ உங்க மைண்ட்ல ஓடுற ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, ஏன் இந்த விலை திடீர்னு இப்படி உயருது? இதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க. அமெரிக்க டாலரோட மதிப்பு உயர்வது, உலக அளவில் ஏற்படும் பொருளாதார மாற்றங்கள், கச்சா எண்ணெய் விலையில ஏற்படுற ஏற்றம், அது மட்டும் இல்லாம நம்ம இந்திய ரூபாயின் மதிப்பு குறைவது, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் நம்ம ஊர்ல தங்க விலையை தீர்மானிக்குது. ஒரு பெரிய செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இது. அப்போ தங்கம்னா வெறும் 22-24 கேரட் மட்டும்தானா? அப்படி இல்ல. அதே மாதிரி 18 கேரட் தங்கம் டைமண்ட் நகைகளுக்கு அதிகமா யூஸ் பண்றாங்க. இதோட விலை 1 கிராமுக்கு சுமார் 11,475 ரூபாய் வரை இருக்கு. இது அதிக வலிமை கொண்டது. அதனால தான் அந்த மாடர்ன் டிசைனிங்களுக்கும் டைமண்ட் பதிச்ச நகைகளுக்கும் இது ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தங்கம் விலைய பத்தி ரொம்ப தெளிவா பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததா வெள்ளி விலையும் ரொம்ப வேகமா உயர்ந்து கொண்டே இருக்கு. அது என்ன நிலவரம்னு இப்போ பார்க்கலாம். தங்கத்தை தாண்டி நிறைய முதலீட்டாளர்கள் இப்போ வெள்ளி மேல தங்களுடைய கவனத்தை அதிகமா திருப்பிட்டு வராங்க. இன்னைக்கு 1 கிராம் வெள்ளி சுமார் 275 ரூபாய்னு விற்பனையாகுது. அதே மாதிரி 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய் வரை போயிருக்கு. இந்த விலையேற்றம் சாதாரணமானது கிடையாது மக்களே. வெள்ளி இப்போ உண்மையிலேயே ஒரு பிரீமியம் முதலீடா மாறிட்டு வருது. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? வெள்ளி வெறும் கொலுசுக்கும் பாத்திரத்துக்கு மட்டும் கிடையாதுங்க. கிரீன் எனர்ஜி, அதாவது பசுமை ஆற்றல் துறையில, குறிப்பா சோலார் பேனல்கள் தயாரிக்கிறதுல வெள்ளி அதிகமா பயன்படுது. எலக்ட்ரானிக் பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள்னு தொழிற்சாலைகள்ல வெள்ளியோட தேவை இப்போ பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதனாலதான் இது எதிர்காலத்துல ஒரு சூப்பர் முதலீடா பார்க்கப்படுது. ஓகே, அடுத்ததா நம்ம பார்க்க போற டாபிக் இப்போதைய இளைஞர்கள் மற்றும் புதுமண தம்பதிகள் மத்தியில ரொம்பவே பிரபலமா இருக்கிற டைமண்ட பத்தி. இன்னைக்கு டைமண்ட் நகைகள், குறிப்பா கப்பிள் ரிங்ஸ், பெண்டன்ட், இதெல்லாம் ஒரு பெரிய ட்ரெண்டாவே மாறிடுச்சு. டைமண்ட் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இந்த விலையை கொஞ்சம் பாருங்க. 1 கேரட் டைமண்ட் சுமார் 65,000 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. டைமண்ட பொறுத்த வரைக்கும் தரம்தான் அதோட விலையை எப்பவுமே தீர்மானிக்குது. இந்த விலைய எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரியுமா? டைமண்டின் 4C விதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது கட், கிளாரிட்டி, கலர் மற்றும் கேரட். இந்த 4ம் சேர்ந்துதான் ஒரு டைமண்டோட உண்மையான மதிப்பை முடிவு பண்ணுது. இதை தெரிஞ்சுக்காம எப்பவும் நீங்க டைமண்ட் வாங்கவே கூடாது.
இதோட சேர்த்து இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இயற்கை டைமண்டுகளுக்கு மாற்றா லேப் க்ரோன் டைமண்ட் கூட இப்போ ரொம்ப ட்ரெண்ட் ஆகுது. இது குறைந்த விலையில நல்ல பிரகாசத்தோட கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இது சுற்றுச்சூழலுக்கு எந்த பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல. பட்ஜெட்ல மாடர்னா நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதம். சரி, இவ்ளோ காசு கொடுத்து தங்கம், வெள்ளி, டைமண்ட் எல்லாம் வாங்குறோம். நம்ம பணத்துக்கு சரியான தரமான பொருள் தான் கிடைக்குதா அப்படிங்கறத நாம எப்படி உறுதிப்படுத்துறது? வாங்குவோர் பாதுகாப்பை பத்தி நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ரொம்ப கவனமா கேட்டுக்கோங்க. தங்கம் வாங்குறதுக்கு முன்னாடி BIS ஹால்மார்க் இருக்கான்னு கண்டிப்பா செக் பண்ணுங்க. அப்போதான் பியோர் கோல்ட் வாங்குறீங்கன்னு உறுதியாகும். இத செக் பண்ணா மட்டும்தான் நீங்க நாளைக்கே அந்த நகையை விக்கும்போது உங்களுக்கு சரியான விலை கிடைக்கும். அதே போல டைமண்ட் வாங்குறவங்க கண்டிப்பா IGI அல்லது GI சர்டிபிகேட் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இந்த சர்டிபிகேட் தான் நீங்க வாங்குற டைமண்டோட தரம் மற்றும் ஒரிஜினாலிட்டிக்கான கேரண்டி. மோசடிகளை தவிர்க்க இது ரொம்ப ரொம்ப அவசியம். நாம இப்போ இந்த அப்டேட்டோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் மக்களே. உங்களுக்கான ஒரு குவிக் குவிஸ். 24 கேரட் தங்கம் பொதுவாக எதற்காக அதிகமாக வாங்கப்படுகிறது? ஆப்ஷன் A தினசரி அணிய, ஆப்ஷன் B முதலீடு செய்ய, ஆப்ஷன் C வெள்ளி போல பயன்படுத்த. இந்த கொஸ்டினுக்கு யாரு கரெக்டா ஆன்சர் பண்றாங்கன்னு பாப்போம். கமெண்ட்ல சொல்லுங்க. பெஸ்ட் கமெண்ட்டை நாங்க பின் பண்றோம். ஃபுல் வீடியோ பார்த்ததற்கு நன்றி. தொடர்ந்து நம்ம செல்லூர் இசேவை இன்ஃபோ சேனலோட இணைந்திருங்கள்.